ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெக்டார்ஸ் அண்ட் 3D கோஆர்டினேட் ஜியோமெட்ரியோட லெக்சர் 5ல நம்ம இருக்கோம். போன லெக்சர்ல வெக்டார்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. இது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக் லைன்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் லைன்ஸ் இன் வெக்டார் ஃபார்ம். ஓகே, ஸோ வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் லைன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் 3Dலையும் நம்ம வந்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பார்த்தோம். அங்கேயும் சேம் அதே மாதிரி ஒரு பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். சரி, ஒரு பாயிண்ட் அண்ட் டைரக்ஷன் கொசைன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு வெக்டார் ஒரு வெக்டார் ஏ வெக்டார் கொடுத்துருவாங்க அண்ட் அதோட சப்போர்ட் வெக்டார் கொடுத்துருவாங்க. பி வெக்டார் அதோட சப்போர்ட் வெக்டார். ஸோ we have to find the line passing through the vector A and parallel to vector B. இந்த origin இருக்கு அப்படின்னா இது A வெக்டர். ஸோ A வெக்டர் வழியா அந்த லைன் பாஸ் ஆகும். அதே சமயம் அது வந்து B வெக்டருக்கு parallel ஆகும். இது B வெக்டர். ஸோ நம்ம R வெக்டர் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ லாஜிக் ரொம்ப சிம்பிள் தான். இந்த வெக்டரோட equation என்னவா இருக்கும்? R வெக்டர் மைனஸ் A வெக்டர். A vector plus R vector minus A vector will be equal to R vector, prime law of vector addition. So R vector minus A vector is parallel to B vector, so it is equal to lambda into B vector. R vector equal to A vector plus lambda B vector. இதுதான் இந்த லைனோட equation. Simple. Okay. அடுத்த கேஸ் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் A and பாயிண்ட் B. இப்போ 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ A வெக்டார் சரி B வெக்டார் இருக்கு. இந்த 2 பாயிண்ட் வழியா ஒரு லைன் பாஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஒரு லைன் வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். லெட்ஸ் சே R வெக்டார். R வெக்டார் இந்த வெக்டார் should be parallel to B vector minus A vector. கரெக்டா? R vector minus A vector is equal to lambda times B vector minus A vector. அவ்வளவுதான் லாஜிக். So R vector is equal to A vector plus lambda times B vector minus A vector. 2 வெக்டர் கொடுத்து அது வழியா பாஸ் ஆகுற லைன் கேட்டாங்கன்னா இதுதான் ஈக்குவேஷன். ஸோ லாஜிக் ரெண்டுக்குமே சொன்னா இங்க என்ன பண்ணிருப்போம்னா இங்க R vector minus A vectorல இந்த வெக்டர் will be parallel to இந்த வெக்டர். அது ரெண்டுக்குமே சப்போர்ட் சேம் தான் இல்லையா? ஸோ lambda into B vector minus A vector. இந்த R எந்த இடத்துல இருந்தாலும் இந்த லாஜிக்கல் வரும். ஸோ வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இவ்வளவுதான். சில ப்ரெஷர் நம்ம 3Dலையும் பார்த்தது இதேதான். ஒரு பாயிண்ட் கொடுத்து டைரக்ஷன் கொசைன் கொடுத்து லைனோட ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு x minus x1 divided by L equal to y minus y1 divided by n equal to z minus z1 divided by n equal to r அப்படின்றப்ப r is some constant. ஸோ இது வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் அண்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதே மாதிரி இது ஒரு பர்டிகுலர் வெக்டர் அதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் வெக்டர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து இது வெக்டர் ஃபார்ம், இது கார்ட்டீசியன் ஃபார்ம். இங்கே நம்ம என்ன பண்ணோம்? x minus x1 divided by x2 minus x1 is equal to y minus y1 divided by y2 minus y1 is equal to z minus z1 divided by z2 minus z1. ஸோ இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம் அண்ட் இது வந்து வெக்டர், கீழே இருக்கிறது வெக்டர் ஃபார்ம். வேற கலர் பென் எழுதுறேன். கீழே இருக்கிறது வெக்டர் ஃபார்ம், மேலே இருக்கிறது கார்ட்டீசியன் ஃபார்ம். இது கார்ட்டீசியன் ஃபார்ம், இது வெக்டர் ஃபார்ம். கமிங் பேக் டு ஸ்கியூ லைன்ஸ். ஸ்கியூ லைன்ஸ்னா என்னன்னு நம்ம வந்து போன லெக்சர்ஸ்லயே பார்த்துருந்தோம். அதாவது ஸ்கியூ லைன்ஸ்னா பேரலாவும் இருக்க மாட்டாங்க,
அதே சமயம் இன்டர்செக்டிங்கா இருக்க மாட்டாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒரு பிளேன்ல 2 லைன் இருந்ததுன்னா, அது ஈதர் பேரலலா இருக்கும், இல்லன்னா இன்டர்செக்டிங்கா இருக்கும். ஆனா இது ஸ்பேஸ், 3D ஸ்பேஸ்ன்றதுனால அது வந்து பேரலல் இல்லாமலும், இன்டர்செக்டிங் இல்லாமலும் இருக்கலாம். அந்த மாரி லைன்ஸ்க்கு பேரு ஸ்க்யூ லைன்ஸ். ஓகே. இப்போ ஸ்க்யூ லைன்ஸ் இருக்கு அப்படின்னா, அதோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு வந்து இந்த வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வில் பிகம் வெரி ஹேண்டி. லெட்ஸ் சே அடுத்த ஸ்லைட் போடலாம். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்க்யூ லைன். R1 ஃபர்ஸ்ட் லைனோட ஈக்குவேஷன் A1 பிளஸ் லாம்டா B1. இங்க வந்துட்டு ஒரு வெக்டர் சப்போர்ட் வெக்டர் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், இந்த கேஸ்ல B மைனஸ் A will be the support vector for your time dimension. அடுத்து இன்னொரு லைனோட ஈக்குவேஷன் A2 பிளஸ் லாம்டா B2. முன்னாடியே பார்த்துருந்தோம் அந்த லெக்சர்லயே 2 ஸ்க்யூ லைன்ஸ் இருக்குன்னா 2 லைனுக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கிற இடத்துல தான் நமக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ ரெண்டுக்குமே பர்பெண்டிகுலரா இருக்கிற இடத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்குமே பர்பெண்டிகுலரா எப்படி இருக்கும்? இது வந்து B1 வெக்டர், இது வந்து B2 வெக்டர். கிராஸ் ப்ராடக்ட் லாஜிக். B1 B2 ரெண்டுக்குமே பர்பெண்டிகுலரா நமக்கு ஒரு வெக்டர் கிடைக்கணும்னா அது என்ன வெக்டரா இருக்க முடியும்? B1 கிராஸ் B2. Yes, இந்த வெக்டர் will be perpendicular to both. ஆனா அதோட வேல்யூ டிஃப்ரெண்டா இருக்கும். நமக்கு அந்த வேல்யூ வேணும், மேக்னிடியூட் மட்டும்தான் வேணும். ஸோ அந்த பர்பெண்டிகுலர் வெக்டாரோட டைரக்ஷன், சாரி வேல்யூன்னு சொல்லிட்டேன், டைரக்ஷன் வந்து இது. ஓகே. ஸோ நமக்கு யூனிட் வெக்டார் கிடைச்சிருச்சு. அண்ட் லெட்ஸ் சே இங்க A1 இருக்கு, இங்க A2 இருக்கு. A1 minus A2 will be this, or A2 minus A1, whatever it is. A1 minus A2 நமக்கு இந்த வெக்டர். இந்த வெக்டாரோட ப்ரொஜெக்ஷன் along P cap will give you the shortest distance B. So finally we have B is equal to A1 minus A2 dot product will be the projection dot B1 cross B2 divided by B1 cross B2 ஓட magnitude. இது P வெக்டார் வந்து ஒரு யூனிட் வெக்டாரா இருக்கிறதுனால நமக்கு வந்து இங்க கிடைக்கிறது வந்து A1 minus A2 cos theta தான். ஸோ இதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா ஃபார் ஸ்க்யூ லைன்ஸ். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது பேரலல் லைன்ஸ். ஸ்க்யூ லைன்ஸ்னா பிரச்சனை இல்லை, B1 cross B2 பண்ணா நம்ம பர்பெண்டிகுலர் கிடைக்கும். பேரலல் லைன்ஸ்னா B1 B2 ரெண்டுமே சேமா தானே இருக்கும், ரெண்டு சப்போர்ட்டுமே சேம். லாம்டா B1. ஓகே, இது லாம்டாக்கு பதிலா நான் T எடுத்துக்கிறேன். அது என்ன வேணாலும் இருக்கலாம், பிரச்சனை ஜென்ரல் கேஸ்க்காக நான் T போட்டுருக்கேன். ஸோ இப்போ பேரலல்னா ரெண்டுமே சேமா தானே இருக்கும் சப்போர்ட் வெக்டர். அப்போ மாட்டிக்கோமே, சப்போர்ட் வெக்டரோட டைரக்ஷன் சேமா இருக்கும். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறப்போ 0 தானே வரும், நல் வெக்டர் வரும். அப்போ நம்ம இந்த கேஸ்ல நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறப்போ என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். பேரலல் லைன்ஸ். ஓகே, நமக்கு 2 பேரலல் லைன்ஸ் இருக்கு. இதுதான் அதோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். லெட்ஸ் சே இது A2, இது A1. இது ஒரு தீட்டா, இது ஒரு தீட்டா, சேம் தீட்டா. இந்த தீட்டா பாத்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் A2 minus A1 and B. ரெண்டுமே B தானே, ரெண்டு லைன்ஸ்ல சப்போர்ட் வெக்டர் சேம் தானே, B. அண்ட் இது B. அண்ட் இது sin தீட்டா. நமக்கு தேவைப்படுற லென்த் என்ன? A2 minus A1 sin தீட்டா.
நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாலும் நமக்கு தெரியும். கரெக்டா? இது எங்க பார்த்த மாதிரி இருக்கு. B cross A2 minus A1 இல்லைன்னா இது வச்சுக்கலாம். ஏன்னா B cross டைரக்ஷன் எப்படினாலும் நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவையெல்லாம் லென்த் தான். ஓகே, A2 minus A1 cross B divided by magnitude of B. அந்த மாதிரியே இல்லை இதை பார்க்கறதுக்கு. So A2 minus A1 cross B vector will give you A2 A1 mod of that into B into sin theta divided by magnitude of B. So whole magnitude. இதுதான் distance. Parallel lines. Simple. இங்கே லாஜிக் எல்லாமே சிம்பிள் தான். நமக்கு தேவையெல்லாம் அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது தான் டார்கெட். ஓகே, ஸோ அதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைன்ஸ் பார்த்தாச்சு. வெக்டர் ஈக்குவேஷன் பார்த்தாச்சு. வெக்டர் ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சதுனால அது சால்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம், நமக்கு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, x1 y1 z1 கொடுத்துட்டு அதோட பாயிண்ட் அண்ட் டைரக்ஷன் கொசைன்ஸ் கொடுத்துருந்தாங்கனால அதை நம்ம வெக்டர் ஃபார்முக்கு மாற்றி எழுதிடலாம். இந்த டைரக்ஷன் கொசைன்ஸ் இருக்கு, cos alpha I cap, அதாவது ப்ரொஜெக்ஷன் cos alpha I cap plus projection, sorry, நமக்கு ஒரு வெக்டாருக்கு தேவையானதுல என்ன, ப்ரொஜெக்ஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஐ கேப் பிளஸ் ப்ரொஜெக்ஷன் அலாங் ஒய் ஆக்சிஸ் ஜே கேப் பிளஸ் ப்ரொஜெக்ஷன் அலாங் ஜெட் ஆக்சிஸ் கே கேப் தானே. அண்ட் இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் இது என்னது, இது cos alpha, py is magnitude of AB cos beta. நமக்கு AB கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எல்லாத்தையுமே ஒரு காமன் ஃபேக்டர் தான் டிவைட் பண்ணுது. அதுவும் ஒரு நியூ வெக்டராக தான் இருக்கும். நமக்கு அது கூட தேவையில்லை. cos alpha I cap cos beta j cap cos gamma k cap டைரக்ஷன் ரேஷியோவும் டைரக்ஷன் கொசைனும் நம்ம அதை போட்டு நம்ம சப்போர்ட் வெக்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது become li cap plus mj cap plus mk cap. This will be the support vector. You'll have a point, you'll have a support vector. இப்போ சப்போர்ட் வெக்டர் அண்ட் பாயிண்ட் இருக்குதுன்னா நம்ம அதை வச்சு வெக்டர் ஃபார்ம் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாலும் அதே தான். அந்த x2 minus x1 will become the support vector and the same story goes. Okay. So put a perpendicular of a point on a line. So ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, r is equal to a vector plus lambda b vector அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, சாரி ஒரு லைன் இருக்கு. And we have a point p vector. ஸோ இதோட பர்பெண்டிகுலர் ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர் தான் லெட்ஸ் சே சி வெக்டர். ஸோ ஏ வெக்டர் இங்கே இருக்கும், இது நமக்கு தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு வெக்டரா நான் எடுத்துக்கிட்டாங்கன்னா பிசி வெக்டர் இருக்குல்ல, பிசி வெக்டர் will be perpendicular to the b vector. அவ்வளவுதான். ஸோ p minus p டாட் இது ரெண்டுமே பொசிஷன் வெக்டர்ஸ் டாட் b vector is equal to 0. ஸோ p vector டாட் b vector minus p vector டாட் b vector is equal to 0. இப்போ இதுல நமக்கு மேக்னிடியூட் தான் கிடைக்கும், அது கூட இன்னொரு நேரம் கிடைக்கும். இதை வச்சு எப்படி வெக்டர் கண்டுபிடிக்கிறது, ஏன்னா c vector is also equal to a vector plus some lambda naught b vector. இந்த lambda naught ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக c vector கண்டுபிடிக்கணும். c vector dot b vector minus a vector plus lambda naught b vector dot b vector is equal to 0. c vector dot b vector minus a vector dot b vector is equal to lambda naught b vector mod of b vector.
இப்போ வந்து p வெக்டர் மைனஸ் a வெக்டர் டாட் b வெக்டர் டிவைடட் பை mod of b வெக்டர் இஸ் equal to lambda naught. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் முடிஞ்சிருச்சு. இது ஒரு ஸ்கேலர், கீழேயும் டினாமினேட்டர்லையும் வந்து மேக்னிடியூட் தான் இருக்கு. ஸோ இது ஒரு மேக்னிடியூட் p வெக்டர் இஸ் equal to a வெக்டர் plus p வெக்டர் minus a வெக்டர் dot b வெக்டர் divided by b வெக்டர் whole square into b வெக்டர். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்படி நம்ம வந்து ரூட் ஆஃப் பர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கணும். ரூட் ஆஃப் பர்பெண்டிகுலர் கண்டுபிடிச்சிட்டு அதையே எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம இமேஜும் கண்டுபிடிக்கணும். இமேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? we will have a point, அது வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் will be same as the distance between C and C. லென்த் ஆஃப் இந்த லைன் C பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு Cக்கு Cக்கு நடுவில் இருக்கும் டிஸ்டன்ஸ். இது கார்ட்டீசியன் ஃபார்ம்ல பண்றது கஷ்டமா இருக்கும். ஆனா நமக்கு வெக்டர் ஃபார்ம் தெரிஞ்சுச்சுன்னா டக்குனு முடிச்சிடலாம். ஓகே. ஃபைனலி ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் இன் வெக்டர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா R1 is equal to A1 plus lambda B1. R2 is equal to A2 plus lambda dash B2. இந்த ரெண்டு வெக்டருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து இந்த ரெண்டு சப்போர்ட் வெக்டருக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் தானே. ஸோ B1 and B2 இந்த ரெண்டு வெக்டருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிச்சா நமக்கு போதும். ஓகே. ஸோ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? B1 டாட் B2 இஸ் ஈக்குவல் டு B1 B2 cos theta. அவ்வளோதான். ஸோ cos theta இஸ் ஈக்குவல் டு B1 டாட் B2 divided by mod of B1 B2. அண்ட் இதே தான் நம்ம அங்கேயும் பண்ணியிருந்தோம். டாட் ப்ராடக்ட் இந்த ரெண்டு வெக்டரோட டாட் ப்ராடக்ட் எடுக்கிற மாதிரி தான் அங்கே கார்ட்டீசியன் ஃபார்ம்லையும் cos theta is equal to L1 L2 plus M1 M2 plus M1 M2 divided by அவ்வளோதான் பண்ணணும். டைரக்ஷன் ரேஷியோஸை நமக்கு கொசைனுக்கு டிவைட் பண்ணுறது, டைரக்ஷன் ரேஷியோஸை நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு சப்போர்ட் வெக்டர் கார்ட்டீசியன் ஃபார்ம்லேருந்து இது கண்டுபிடிக்கணும்னா டைரக்ஷன் கொசைன்ஸ் வச்சு டைரக்ஷன் ரேஷியோஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுதான் ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் இன் வெக்டர் ஃபார்ம், அதுவும் பண்ணிட்டோம். தட்ஸ் இட். இந்த சாப்டரில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம். அண்ட் கொஷின்ஸும் வந்துட்டு கான்செப்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் லெக்சரில் நிறைய கொஷின் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.